இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லோகா சாப்டர் 1ங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த லோகா சாப்டர் 1ல் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் வந்து மெயின் கேரக்டர் வந்து காமிச்சிருக்காங்க. இந்த ஹாலிவுட் படத்தில் வர மாதிரி வந்து சூப்பர் ஹீரோஸ்க்கு பவர் இருக்க மாதிரி வந்து இதில் ஹீரோயினுக்கு வந்து பவர் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்புறம் இதில் வர ஃபைட் சீன் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நம்ம ஹீரோவாக இருந்த அந்த பாய் கேரக்டரை வந்து சப்போர்ட்டிங் கேரக்டராக தான் வந்து இதில் போட்டிருக்காங்க. ஆனால் மெயின் கேரக்டராக ப்ளே பண்ணுறதே வந்து ஹீரோயின் வச்சு தான் வந்து ப்ளே பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம போலீஸ்காரராக வந்து நம்ம ஃபேண்டியான வேறு வந்திருக்காரு. இவருக்கு வந்து ஒரு மாசான கெட்டப் கொடுத்து மாசான லுக்கு ரியாக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கோவப்படுற ஒவ்வொரு ஃப்ரேமையும் வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதே வந்து துல்கர் சல்மான் தான் வந்து போட்டிருக்கு. இது வந்து ஹாலிவுட்டை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 இக்னிட் வெப் சீரிஸ்லாம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதில் வர மாதிரி பவர்ஸ் தான் வந்து இதுலேயும் காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அது லோகா சாப்டர் 1 கடைசியில் ட்ரைலர் முடியும் போது பார்த்திங்கன்னா சந்திரானை வந்து போட்டிருப்பாங்க. சந்திரானா வந்து நிலாவை தான் வந்து குறிக்குது. நிலாவில் வந்து தான் வந்து பவர் கிடைக்கிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. இது நீங்கள் முன்னூறு வெப் சீரிஸ்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. நிலா மூலமாக தான் வந்து அது பவர் கிடைக்கிற மாதிரி வந்துருக்காங்க வச்சுருப்பாங்க. பின்னாடி பேக்குக்கும் முன்னாடி வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரியும் டைமை. அது மட்டும் இல்லாமல் பழைய எகிப்து மூலமாக அந்த நிலா வெளிச்சம் பட்டுச்சுன்னா அந்த எகிப்து மம்மிங்கெல்லாம் உயிரோட வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஜான் விக் பேலரினா பார்த்துருப்பீங்க. அதில் வர மாதிரி தான் வந்து இருக்குது. அவ்வளோ பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஜான் விக் பேலரினாவில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேரக்டர் தான் வந்து முன்னாடி வச்சுருப்பாங்க. ஹாலிவுட்டில் வந்து ஜான் விக் பேலரினால தான் வந்து எல்லோருமே எதிர்பார்த்த ஒரு படமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஜிம்கானா அலப்புலா அப்படிங்கிற அலப்புலா ஜிம்கானாங்கிற படத்தில் வர இதில் வந்து ஹீரோ வர வந்து நடிச்சிருக்காரு. நானி படத்தில் வர மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஆப்போசிட் வீட்டில் வந்து நம்ம நானி ஹீரோனை சைட் அடிக்கிற மாதிரி வந்து இந்த படத்துலேயும் இந்த லோகாங்கிற இந்த படத்துலேயும் வந்து அவர் சைட் அடிச்சுட்டு வந்து இருக்கார். ஜான்விக்கில் வர மாதிரி அந்த ஜான்விக் மேலனில் வர மாதிரி ஒரு மெயின் கேரக்டரை வந்து போடலாம் தான் வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருமே நம்ம கூட தான் வாழ்கிறாங்கிற ஒரு சப்டைட்டில் வர கொண்டு வராங்க. அந்த பொண்ணு சண்டை போடுறத பார்த்து இவனுங்களே சாக்காகிற மாதிரி வந்து காட்டுறாங்க. அப்புறம் இது எல்லா சீனுமே பார்க்குற மாதிரி இந்த நிலா மூலமாக வந்து அவங்க வானத்தில் பறக்க மாதிரி பார்த்திங்கன்னா நிலா மூலமாக வந்து இவங்களுக்கு பவர் கிடைக்கிறத வந்து காட்டுறாங்க டேரெக்டாக. அப்புறம் இதை பார்த்து அவங்க தெரிச்சு போடுற மாதிரி வந்து காட்டுறாங்க. மின்னல் முரளி வந்து ஏற்கனவே வந்து மலையாள படத்தில் பயங்கர ஹிட் ஆச்சு. அது வந்து இடி மூலமாக அந்த ஆஸ்ட்ரோனட்டை மோதும் அந்த இடி மூலமாக தான் வந்து அவங்களுக்கு பவர் கிடச்சிருக்கும். அதே மாதிரி வந்து இது நிலா மூலமாக தான் வந்து இவங்களுக்கு பவர் கிடைக்க மாதிரி வந்திருக்கும். பழங்கால செங்கோல்னு ஒன்று வந்து வச்சுருப்பாங்க. அந்த செங்கோலை வச்சு தான் வந்து ஃபுல் பவரும் கிடைக்கிற மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. அப்புறம் லைட்டாக பேட்டில் ஏஞ்சல் பார்த்துருப்பீங்க. அதில் இதே மாதிரி தான் வந்து எப்பிக்கான ஃபைட் சீன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபைட் சீன் வந்து எதுக்காக கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றுறதுக்காக தான். அந்த ரோபோட்டாக இருக்க லைட்டாக தான் வந்து நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றும். அதே மாதிரி வந்து இந்த படத்துலேயும் நம்ம ஹீரோவாக ப்ளே பண்ணுற இந்த அலப்பு ஜிம்கானில் வந்து ஹீரோவை வந்து கண்டிப்பாக அந்த பொண்ணு தான் காப்பாற்றுற மாதிரி வந்து காட்ட போகிறாங்க. அப்புறம் இந்த ட்ரெய்லர் முடியும் போது பார்த்திங்கன்னா கடைசியில் ஏதோ ஒரு சூளத்தையோ செங்கோலாட்டமோ வந்து கையில் வந்து பிடிச்சிட்ருப்பாங்க. இது நான் அக்வாமேன் மாதிரியே இருக்கும் வந்து நினைக்கலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா லோகா சாப்டர் 1 கேஜிஎஃப் சாப்டர் 1 ஆட்டம் பார்த்திங்கன்னா அதான் ஃபஸ்ட்டு பார்ட் எடுத்து பயங்கர ஹிட்டு கொடுத்துட்டு செகண்ட் பார்ட் எடுக்கலான்னு தான் வந்துருக்காங்க. சூப்பர் ஹீரோ ஃபில்ம் ஆட்டம் தான் வந்து எடுத்திருக்காங்க. கல்கிலாம் பார்த்துருப்பீங்க. இந்த சூளத்தோட சிம்பிள் வந்து நிலாவை குறிக்குது. கண்டிப்பாக அது 3 இக்னிட்டை பார்த்து எடுத்ததாக தான் இருக்கும்.